இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகினியை டாக்டராக காமிக்கிறாங்க. பல வருஷமாக இருக்கும் ராகினிக்கு அந்த டாக்டருக்கு படித்ததே மறந்து போயிருக்கும். எதுக்கு தான் அந்த பொண்ணு தேவையில்லாமல் படித்தோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்ததுலாம் சேர்த்து வச்சு மறக்கலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடை அப்படின்னு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதுவும் ட்ராமா கேர் அவ்வளோ பெரிய பேஷண்ட் திடீர்னு ரத்தத்தில் துடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் விசாரித்து கேட்டு எல்லாத்தையும் நானும் டாக்டர் தான் அப்படின்னு இறங்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நானும் முழு நேரமாக டாக்டர் பணியில் இறங்கிடலான் இருக்கேன், மக்களுக்கு ஒரு புது சேவை செய்யலான்னு இருக்கேன், பணத்துக்காக இல்லை அப்படின்னு பேசினா அர்ஜுன் நோ அப்படின்ட்டு. என்ன வாட் யூ மீன் நோ, என்ன நோங்கிற அப்படின்னா ஆமாம் நோ, எனக்கு நீயே ஒரு முதலாளியாக இருக்கும்போது நீ போய் கண்டவங்கள்ட்டலாம் போய் வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டார் அவர். என்ன சொல்கிற அர்ஜுன், எனக்கு ஆசையாக இருக்குது அர்ஜுன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சா ஏன் அர்ஜுன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நான் நல்லவன் நீ ஏன் முடிவு பண்ண, நான் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நல்லா ஒரு ட்ராமாவை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ புது பிரச்சனைகளை இப்போ இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் சரஸ்வதிக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சரஸ்வதி திடீர்னு சாப்பிட்டு முடிச்சவங்க டக்குன்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு குடும்பமே பதறி போய் பார்த்தா அவங்களுடைய மனசில் இன்னமும் மனசுலேயே ஒரு பயம் இருக்குது, சைக்கலாஜிக்கலாகவும் பயம் இருக்குது, உடம்புலேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் அவங்களால சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஜெயிலில் நடந்த விஷயங்கள் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு, அவங்க குழந்தையும் பாதிச்சிருக்காது. அதனால இப்போ அவங்களால ஒரு வாய் எடுத்து வச்சாலே பயம் வர ஆரம்பிச்சிருது மனசுக்குள்ளே. அதனால அது நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கும், போக போக தான் சரியாகும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே கொத்தளிச்சிட்டு இருக்காரு கோவத்தில் தமிழ். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக தன்னுடைய தங்கச்சி தான் திடீர்னு மக்களுக்கு பொது சேவை செய்யணும்லாம் இறங்கியிருக்காங்க, நல்லவங்களாயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்தா வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல வீடியோ எடுக்கணும். அர்ஜுன் ஆமாம் நான் தான் பண்ணேன், பணம் கொடுத்து உங்கள் ஒய்ஃபை வேணும்னே கஷ்டப்படுத்த வச்சேன், இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால், என்னடா பண்ணுவேன் அப்படி தான் நான் அப்படின்னு பேசும்பொழுது மூக்கு குத்தா அவர் குத்திட்டு பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். என் சரஸ்வதிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னு நான் நேராக செத்தாக தான் ஒரு இதாக பண்ணுவாரான்னு நமக்கு புரியல, கோபம் தான் வருது நமக்கு. இப்போ நடந்ததே பெருசு தானே, உண்மையிலே அவங்களுடைய உடல்நலன் பாதிக்கப்பட்டிருக்கு, குழந்தையோட நலன் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க மனநலன் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணவரை திருப்பி பழி வாங்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ஜெயிலரை பிடிக்கணும். ஜெயிலரை பிடிச்சி இவங்க அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத நிரூபித்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸை கொடுத்து பிரச்சனை பண்ணினா இவங்க தான் வெளில வந்துட்டாங்க. இப்போ சரஸ்வதி மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சாச்சு. இப்போ அந்த ஜெயிலர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலரை கோர்ட்டில் வர வச்சு ஆதாரம்லாம் உள்ளே இருக்கவங்களே சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு அவங்க இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா அர்ஜுன் ஒருத்தர் சொல்லி தான் பண்ணேன், அவர் தான் பணம் கொடுத்து பண்ண சொன்னார், பணத்தை வாங்கிட்டு பண்ணேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலே சொல்ல வச்சா இப்போ இவரும் அர்ஜுன் கம்பின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஜுன் செஞ்ச தப்புகள் இவ்வளோ பெரிய தவறு, அதாவது வயிற்றில் இருக்க குழந்தையோட இருக்க கர்ப்பிணி பெண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கு, டார்ச்சர் பண்ணுறதுக்கு, காரமான சாப்பாடு கொடுத்து தூங்க விடாமல் பண்ணி வேணும்னே சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் கொடுத்ததெல்லாம் இவர் தான் அப்படிங்கிறது தெரிய அப்போ ராகினிக்கு ஆரி முகத்தை துப்புற மாதிரி காட்சியை வைக்கலாம். ஆனால் வீடியோ ஆதாரமும் எடுக்கல. இன்னொரு பக்கம் அந்த ஜெயிலருக்கு எதிராக ஒரு போராடுறதுக்கும் ட்ரை பண்ணல. அவ்வளோதான், என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தவங்க இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிறேன்டார். இன்ஸ்பெக்டர் முன்னாடியே என்ன சொன்னார், ஜெயிலருக்கு அகைன்ஸ்டாலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னார். அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன இப்போ கேஸ் போட்டுலாம் பண்ணுவாரா, இதுக்கு அகைன்ஸ்டாக கேஸை ஃபைல் பண்ணி பிரச்சனையை பண்ணணும். அதை பண்ணாமல் உட்காந்து டம்மியாக அடுத்த பிரச்சனை அதுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்கும் பதவி கொடுக்குறேன் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு